டாஸ்மாக் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவர்களை வழங்குவதற்காக லஞ்சம் பெறப்பட்டதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில கண்டுபிடித்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்துல ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே போடப்பட்ட இந்த பல்வேறு வழக்குகள் அடிப்படையில அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக சோதனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 முதல் 30 ரூபாய் வரை பாட்டிலுக்கு வாங்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மது ஆலைகள் தங்களுடைய மது விற்பனைக்காக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லஞ்சம் வழங்கி இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக கொள்முதல் எண்ணிக்கையை குறைத்து காட்டி இவர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த டாஸ்மாக் அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இடமாற்றம் உள்ளிட்டவர்களுக்கு பல்வேறு லஞ்சம் வாங்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் டாஸ்மாக் அலுவலகங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில இந்த பணியிட மாற்றம் செய்ய